அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, நாம் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் எவ்வளவு பிரம்மாண்டமான பாக்கியங்களை, எத்தகைய நல்ல அம்சங்களை கொண்டது என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் ஆலிம்கள் பெருமக்களுடைய ஆயிரக்கணக்கான விஷயங்களும் நம்மை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த புனிதத்துவத்தை பதிவு செய்திருப்பார். அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு மனுஷன்ட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனைன்னா, முதல்ல எனக்கு பண பிரச்சனை தான் முதல்ல சொல்றது. அதாவது வியாதிங்கிறது அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல வயதான நேரத்துல வரக்கூடிய ஒண்ணு. பெரும்பாலும் எல்லாத்துக்குமே பண பிரச்சனை தான் பல பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்ன பில் ஜும்ஆ லஸா. ஜும்மாவில் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தை அடியான் கொக்கி போட்டு தூக்குன மாதிரி கரெக்டா அந்த நேரத்தோடு அவன் ஐக்கியமாகி விட்டால் அவன் சாதித்து விட்டான், அல்லாஹ்ட்ட கேட்டதை அவன் பெற்று விட்டான். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நேரம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் ஒரு கண்ணாடி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் பல பலன் ஜொலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த கண்ணாடிக்குள்ள நடுவுல ஒரு கருப்பு புள்ளி இருந்தது. நாயகமே, இது என்ன தெரியுமா? அல்லாஹ் அவங்களுக்கு விளக்குறதுக்காக கொடுக்கப்பட்ட இது உலக கண்ணாடி அல்ல, இது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள். வெள்ளிக்கிழமை வந்துட்டா சொல்லுவாங்களாம், இரவு சொல்லுவாங்களாம் இது ஒரு ஒளிமயமான இரவு அப்படிம்பாங்களாம். பகல் வந்துட்டா சொல்லுவாங்களாம் ஒரு கலையான நாள், ஒரு மங்களகரமான நாள் அப்படிம்பாங்க. ஆக இரவுக்கும் ஒரு நல்ல முத்திரை, பகலுக்கும் ஒரு வாழ்த்து கொடுப்பாங்களாம். நாயகமே, அந்த வெள்ளிக்கிழமை எப்படி உங்களுக்கு பிரகாசமானதோ புனிதமானதோ அதுதான் அந்த கண்ணாடி. இந்த கண்ணாடிக்குள்ள ஒரு கருப்பு புள்ளியை நான் காட்டுறேனே, இதுதான் இந்த நாளில் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரத்தை உங்களுக்கு புள்ளி போட்டு என்ன செய்யப்படுகிறது, நம்ம சிக்னல் கொடுப்போமா இல்லையா, இந்த அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். ஆனாலும் அந்த நேரம் அத்தனையும் வியாழக்கிழமை மாலை மகரிபில இருந்து ஆரம்பிக்கிற புனிதத்துவம் வெள்ளிக்கிழமை மகரிபு பாங்க சொல்ற அளவுக்கு அந்த 24 மணி நேரம் அந்த புனிதத்துவத்துக்கு எந்த மதிப்பும் குறையாது. அல்லாமா கல்வி இமாம் ஒரு முத்தான 2-3 செய்தியை சொல்லியிருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமையில நீ என்ன கேட்டா என்ன கிடைக்கும். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது முடிச்ச பிறகு நம்ம உட்கார கூட நேரம் இல்லாட்டும் பரவாயில்லை, நம்ம வாயிலேயே ஓதிட்டு கூட போலாம். மன் கரா பாதல் ஸலாத்தில் ஜும்மாத்தி, யார் ஜும்மா தொழுகைக்கு பிறகு 100 தடவை குல்ஹுல்லா சூரா ஓதி 100 தடவை ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத் ஓதி, யார் அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னி பஃலிக்க அம்மன் சிவாக், ஆண்டவனே உன்னுடைய ஹலாலான ரிஸ்கை தந்து உன் அல்லாத அடுத்தவன்கிட்ட கையேந்திரதுல இருந்து என்னை காப்பாத்து, என்னை தேவையற்றவங்களாக சீமான ஆக்குன்னு கேட்கிற ஒரு துவா. இதை 70 தடவை ஓதுவாரானால் ஒரு ஜும்மா டு ஒரு ஜும்மா, அடுத்த ஜும்மா வர்றதுக்கு முந்தி அல்லாஹ் அவரை செல்வ சீமானாக ஆக்கி விடுவான் என்று கல்யூப் இமாம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்தா நடக்கவே நடக்காது. என்னைக்கு ஒரு விஷயத்தை விளங்க, நம்பிக்கை என்பது வேறு, டெஸ்ட் பண்றது வேறு. டெஸ்ட் பண்றது சந்தேகத்துல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த விஷயத்தையும் ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக்லான்னு டெஸ்ட் பண்ணாமலேயே நம்பிட்டாங்க. எந்த அத்தாட்சியோ ஆதாரத்தையோ அற்புதத்தையோ எதை ரசூலுல்லாஹ்வை பார்த்து நீ நபியா நான் நம்புறேன், கதீஜா நாய் சொன்னவன நம்பிட்டாங்க, அலில்லான்னு சொன்னவன நம்பிட்டாங்க, பிலால் அலிலான்னு சொன்னவன நம்பிட்டாங்க. ஏன்? அந்த நம்பிக்கை தான் அவங்களை உலகத்துல நம்பர் 1 சஹாபியா நிறுத்தியது. ஆதாரத்தை எல்லாம் கேட்கவே இல்லை. யார் ஒருவர் ஜும்மா தொழுகைக்கு பிறகு யா கனியு யா ஹமீத் யா முப்தியு யா முயீத் யா ரஹீமு யா வதூத் அக்னினி பி ஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவாக், இதுவும் கிட்டத்தட்ட பொருளாதாரத்துக்கு கேட்கக்கூடிய துவா தான் இது. இதை யார் ஓதுவாரானால் சில உலமாக்கள் சொல்லுவாங்க, அடுத்த ஜும்மா வர்றதுக்கு முந்தி இதை யார் ஓதுவாரானா அடுத்த ஜும்மாவுக்கு முந்தியே இவருடைய வாழ்க்கையில அகனாவுல்லா அல்லாஹ் அவரை செழிப்பா ஆக்கி விடுவான்னு சொன்னாங்க. அப்போ சில இமாம்கள் சொல்லுவாங்க, ஜும்மா மட்டும் இல்ல ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அதை கண்ணுனி பண்ணாலும் கூட அந்த சான்ஸ் கிடைக்கும்பா. ஆக வெள்ளிக்கிழமை என்பது அது பிரியாணி போட்டு திங்கிற நாள் நம்ம நினைச்சு வச்சு, வெள்ளிக்கிழமை எனக்கு கறி எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீ நிறைய அமல்களை ஓதணும்.
நிறைய அமல்களை செய்யணும். பெருமானாருக்கு செலவாத்தி எப்போ வரைக்கும் ஓதலாம்? பாத்ரூம்ல தவிர எல்லா இடத்துலயும் ஓதலாம். பாத்ரூம்ல தான் ஓதக்கூடாது, எல்லா நேரத்திலும் ஓதலாம். சுத்தம் இருந்தாலும் ஓதலாம், சுத்தம் இல்லாட்டாலும் ஓதலாம். செலவாத்துக்கு நேரமே கிடையாது. மாதவிடாய்காரங்களும் ஓதலாம், குளிப்பு கடமையானவும் ஓதலாம், தொழுகதான் கூடாது. ஆனா இந்த செலவாத்தை வெள்ளிக்கிழமை ஓதன வைங்களேன், அதுக்கு நான் மகிமையும் என்ன சொல்லுவாங்க, சல்லாலித்து ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை யார் 100 செலவாத்து ஓதுவாரானால் அவங்களுக்கு அல்லாஹ் 100 பிரச்சனையை சரி பண்ணி வைக்கிறான். அதுல 70 பிரச்சனை மறுமை பிரச்சனை, 30 பிரச்சனை உலக பிரச்சனை. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறான். நம்ம மறுமையில இருக்க பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. ஆக மறுமையின் 70 தேவைகள், உலகத்தின் 30 தேவை, மொத்தம் 100 தேவை அல்ல. ஒரு செலவாத்துக்கு ஒரு தேவை, ஒரு செலவாத்துக்கு ஒரு தேவை. பரீட்சையில இந்த ஆன்சருக்கு, இந்த கேள்விக்கு ஒரு கேள்விக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பத்திரிகையில. இந்த கேள்விக்கு 10 மார்க்கு 10 மார்க், இந்த 100 கேள்விக்கு 100 மார்க்னு எழுதுறான், 1க்கு 1. அதே சமயத்தில் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு வானவரை அவருக்குன்னு ஒரு ஆளை பொறுப்பு போட்டிருக்கான். அந்த வானவர் நேர என் கபருக்குள்ளே வருவார். ஒரு பொண்ணு என்கிட்ட ஒரு டைரி இருக்கும், வெள்ளை டைரி. அந்த வெள்ளை டைரியில அவருடைய சன்னா போட்டு இன்னாருடைய மகன் உங்களுக்கு இவ்வளவு செலவாத்து சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அவர் தகவல் சொல்லிட்டு போவார். அந்த வெள்ளை பேப்பரில் அவருக்கு நான் குறித்துக் கொள்வேன், நாளைக்கு மறுமையில் அவருக்கு சரிக்கு சமனாக நம்ம என்ன செய்வோம், அவருக்கு என்ன செய்யணுமோ நான் அதை கவனிப்பேன்னு சொன்னாங்க. சொல்லாங்க ஒரு 100 செலவாத்துக்கு நம்முடைய அட்ரஸோடு ரசூலுல்லாஹ்வுடைய பேர் ஆதார் கார்டோடு என்ன செய்யப்படுது? ஆதார் கார்டுல தானே வாப்பா பேர் இருக்கு. நம்ம ஆதார் கார்டோடு எங்க போகப்படுது? ரசூலுல்லாஹ்வுடைய வெள்ளை பேப்பர்ல பதிவு செய்யப்படுது. அப்படின்னா ஒரு சாதாரணமா ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, இந்த வெள்ளிக்கிழமை இந்த செலவாத்து முடிச்சிடலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாரும் ஒண்ணு கூடுவாங்க, இது உலக வளமை. சிலவங்க வெள்ளிக்கிழமையே போயிருவாங்க, நாளைக்கு லீவுன்னா. சிலவங்க கவர்மெண்ட் லீவ் அந்த நாட்கள் முழுவதும் ஸ்கூல் லீவ், காலாண்டு அரையாண்டு லீவும் சொந்தக்காரங்களே பார்க்க போவாங்க. சொர்க்கத்திலையும் அல்லாஹ் என்ன செய்யிருக்கிறான், உறவுகள் சந்திப்பு, தெரிஞ்சவங்களுடைய சந்திப்பு, குருமார்களை சந்திப்புன்னு சொல்லி அல்லாமா இப்ராஹிம்ல அருவி சொல்லுவாங்க. 7 நாளும் 7 சந்திப்பு சொர்க்கத்திலையும். சனிக்கிழமை பிள்ளைங்க போய் பெற்றோரை பார்ப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை பெற்றோர்கள் பிள்ளைய பார்ப்பாங்க, திங்கக்கிழமை மாணவர்கள் ஆசிரியரை பார்ப்பாங்க, செவ்வாய்க்கிழமை ஆசிரியர்கள் மாணவரை பார்ப்பாங்க, புதன்கிழமை எல்லா நபிமார்களுடைய சமுதாயம் அந்த நபிமார்களை போய் சந்திக்கும். அந்த நபிமார்கள் வியாழக்கிழமை அந்த சமுதாயத்தை சந்திப்பாக. நாம் யாருடைய சமுதாயம்? ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம். ரசூலுல்லாஹ்வை நம்ம பார்க்கிற நாள் புதன்கிழமை, ரசூலுல்லாஹ் நம்மளை பார்க்க வர்றதுனால் வியாழக்கிழமை. அடியார்களை அல்லாஹ் சந்திக்கிற நாள் வாரத்துல ஒரு நாள் தான் சொர்க்கத்துல அல்லாஹ் காட்சியளிப்பான். அந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று அல்லாமா இப்ராஹிமுல் ஹர்வி தன் கிதாபில சொல்லி காட்டுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸிலே வந்திருக்கிறது, திருமிதியிலே வந்திருக்கிறது. சொர்க்கத்தில் ஒரு சந்தை உண்டு சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை சொர்க்கத்துக்கு பஜாருக்கு வருவாங்க. அந்த பஜார்ல கேஷ் கொடுத்து வாங்குறதோ ஜாமான விற்கிறதோ வாங்குறதோ எல்லாம் இருக்காது. ஒன்லி பஜார்ன்னு சொன்னா ஒன்லி காய்கறி மார்க்கெட்டு, கறி மார்க்கெட்டு, இப்படிலாம் இருக்கு. அங்க அந்த மார்க்கெட்டு கிடையாது. ஒன்லி ஒன் போட்டோஸ், விதவிதமான அழகிகள் போட்டோ, விதவிதமான ஆண் அழகர்கள் போட்டோ இருக்கும். பொம்பளைங்களும் வருவாங்க, ஆம்பளைங்களும் வருவாங்க. அந்த போட்டோவை பார்ப்பாங்க, அழகா இருக்குன்னு நினைச்ச உடனே இவங்க அதே மாதிரி அழகா மாறிடுவாங்க. அந்த போட்டோக்குள்ள இவங்க மாறிடுவாங்க. ஆம்பளைங்க அழகான போட்டோ பார்ப்பா, சூப்பர் நல்லா அழகா இருக்காரா, ஹீரோ மாதிரி இருக்காரா, இவரு ஹீரோவா மாறிடுவார். ஒன்லி போட்டா மட்டும்தான். இந்த அழகோடு இந்த ஜந்தையில் இருக்கும்போது வட துருவ காற்று ஒண்ணு அடிக்குமா, நம்ம முகத்தை நோக்கி அந்த காற்று, எதிர்காற்று நம்ம முகத்தை நோக்கி நம்ம நடந்து போகும்போது நம்ம எதிர்காற்று அடிக்கும் பார்த்தீங்களா? சொர்க்கத்திலே மணக்கும் கஸ்தூரி காற்று நம்முடைய முகத்தை நோக்கி அடிக்குமா, மணக்கும் காற்று அடிக்கும் பொழுது அந்த மனத்துல அழகு கூடிருமா. சொர்க்கத்துக்கு பஜாருக்கு வந்தவங்க ஆம்பளைங்க சொர்க்கத்து பங்களாவுக்கு போனா என்னங்க என்ன அழகா வந்திருக்கீங்க, திரும்பி நீங்க போகும்போது இவ்வளவு அழகா இல்லையேன்னு சொல்லுவாங்களா? யாரு? சொர்க்கத்து மங்கைகள். இவங்க சொல்லுவாங்களா, நீ இன்னும் என்ன அழகா இருக்க, நீ நான் வெளியே போகும்போது இவ்வளவு அழகா இல்லையா, இப்ப அதை விட அழகா இல்ல நீ இருக்கேன்னு பேசிக் கொள்வார்கள். இது வெள்ளிக்கிழமை இது அழகுபடுத்தக்கூடிய நாளாக அது இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஹதீஸ் திருமீதியிலேயும் இருக்கிறது, முஸ்லிம் ஷரீஃபிலேயும் இருக்கிறது. ஹாமிதுல் லஃபாஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எனக்கு ஜும்மாவுடைய நாள் ஒரே நேரத்துல 3 வேளை உனக்கு ஒன்னா சேர்ந்துச்சு. மாவு அரைக்க கடையில மாவு கொடுத்துருந்தேன்,
ரொட்டி சுடுறது. கழுதையே காணா போச்சு. வயலுக்கு எனக்கு இன்னைக்கு நான் தான் தண்ணி பாய்ச்சணும். 3 வேளை ஒரே நேரத்துல இருக்கு. நான் வெள்ளிக்கிழமை ஜும்மாத்தோட போனா மாவு அரைக்கிறது இருந்து மாவு வராது. காணா போன கழுதையை தேட முடியாது. வயலுக்கு தண்ணி பாய்ச்ச முடியாது. இந்த 3 வேளையும் தொழுகைக்கு போனா பாதிச்சிருமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி தொழுவோம், பள்ளியாசலுக்கு தொலை போயிருவோம்னு போயிட்டேன். வந்து பாக்குறேன், காணா போன கழுதை தொழுவத்துல நிக்குது. என்னுடைய மனைவி ரொட்டி சுட்டு இருக்காங்க, மாவே நான் எடுத்து கொடுக்கல. வயல்ல பாக்குறேன் தண்ணி பாய்ச்சப்பட்டு இருக்கு. என்ன நடந்தது? இன்னைக்கு நானே செய்யாம தானே தொழுவே போனேன். அப்ப அவன் மனைவி சொன்னாங்க, காணா போன கழுதை எப்படி வந்துச்சு தெரியுமா? கதவு பூட்டி இருந்த டக்கு டக்குன்னு சத்தம் வந்துச்சு. திறந்து பாக்குறேன், சிங்கங்கள்லாம் சேர்ந்து துரத்திக்கிட்டு வந்திருக்கு நம்முடைய கழுதைய. அது வேகமா வந்து உள்ள நுழையுது. பின்னால பாக்குற ஒரு கூட்டம் சிங்கம் நிக்குது. அல்ல என்ன செய்யட்டான், பள்ளியாசலுக்கு தொலை போன உடனே சிங்கத்தை காட்டுல இருந்துட்டு அல்ல அனுப்பிட்டான் பாருங்க. அப்படி வந்தது. மாவு அரைக்க மாவு நமக்கு எப்படி வந்துச்சு? நான் எடுக்கவே இல்லையே. ரொட்டி எப்படி சுட்ட? பக்கத்து வீட்டுக்காரு அவரும் மாவு கொடுத்திருந்தாரு. அந்த அவங்க மாவு அரைக்கிறவன் மாத்தி கொடுத்தான் பார்சல பைய. அவரு வீட்டுக்கு வந்த பிறகு பாக்குறாரு, நம்ம வாளி இல்லையே, பக்கத்து வீட்டுக்காரு வாளி இல்லைன்னு சொல்லி அவரே நம்மகிட்ட தந்துட்டு போயிட்டாரு. என்ன எப்படி அல்ல லேசாக்கிட்டான் பாத்தீங்களா? வயல்ல தண்ணி எப்படி பாய்ச்சப்பட்டது? பக்கத்து வயல்காரன் ஒருத்தன் தூங்கிட்டான், தண்ணியை போட்டு தூங்கி முடிச்சு பாக்குறான். அடுத்த பக்கத்துலயும் பாத்தி உடைச்சு அடுத்த பக்கம் இவன் வயலுக்கு வந்துட்டு அல்ல அவரை தூங்க வச்சு இவர் வயலுக்கு எப்படி தண்ணியை கொடுத்தான் பாத்தீங்களா? சொன்னாங்களா, ஆண்டவனே நான் உன்னுடைய ஒரு தேவையை, ஜும்மா தொழுகைங்கிற ஒரு தேவையை நிறைவேற்றினேன். ஆனா எனக்கு நீ 3 தேவையை ஆண்டவா நீ நிறைவேற்றிட்டிய. மாவு எடுக்காம போன மாவு வந்துருச்சு, வயலுக்கு தண்ணி பச்சாம இருந்த தண்ணி பாய்ச்சப்பட்டு போச்சு, என் கழுதையை காணிலையும் கவலைப்பட்டேன். கழுதை வீட்டுக்கு தேடி எது சாவடிக்குமோ அந்த மிருகமே துரத்தி வீட்டுல கொண்டு விட்டுட்டு போயிட்டு நான் ஒரு தேவையைத்தான் நிறைவேற்றினேன் ஆண்டவா, நீ என்னுடைய 3 தேவையை நிறைவேற்றி விட்டாயா ஆண்டவேன்னு சொல்லி அல்லாமா ஹாமிதுல் லபாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அதே மாதிரி கலீப் இமாம் சொல்லுவாங்க, 10 பேர்கள் மண்ணறையில் அழிய மாட்டார்கள். உலகத்திலே எல்லாரும் மண்ணறையில் அடக்கப்படுவார்கள் அல்லாவை தவிர. உலகத்துல அல்லாவை மட்டும்தான் அடக்கப்படுறது கிடையாது. ஏன்னா மரணங்கிறதே அல்லாவுக்கு கிடையாது. உலகத்திலே எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாஹ் உட்பட இப்போ மண்ணறையில் தான், கபரில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 பேர்களுக்கு மண்ணறையில் அவருடைய பூத உடல்கள் அழிக்கப்படாது. ஒன்றே அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுத்தவர், 2வது மார்க்க விஷயத்திற்காக மார்க்க ஞானம் கற்ற அறிஞர், 3வது பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின், 4வது குர்ஆனை சுமந்து அதன்படி ஆளக்கூடியவர், 5வது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், 6வது அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தவர். உயிர் போராட்டாலும் கலந்துக்கிட்டாரா இல்லையா? போருக்கு ராணுவத்துல போய் கலந்துக்கிறாங்களா அல்லாஹ்வுடைய ராணுவத்துல. அடுத்து பேர்கால தீட்டுல இறந்த பெண்மணி, நபி வழியில் வாழ்ந்து இறந்தவர், குர்ஆன் நபி வழி சஹாபாக்கள் படி நபி வழிப்படி வாழ்ந்தவர். அடுத்து அநியாயமா படுகொலை செய்யப்பட்டவர், வெள்ளிக்கிழமை மரணித்தவர். மொத்தம் எத்தனை பேரு? கலீப் இமாம் சொல்லுவாங்க, இந்த 10 பேர்களை கரையாங்கூட தீண்டாது, அந்த உடம்ப டச் பண்ணாது. சொன்னாங்க, என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் நாயகமே, நீங்கள் தான் மண்ணறையில் உக்கி மக்கி போய் விடுவீங்களே. யார் சொன்னது? நபிமார்களுடைய உடலை மண்ணு திம்பதை அல்லாஹ் அறாமாக்கி விட்டான்னாங்க. கலீப் இமாம் சொல்றாங்க, இந்த மாதிரி நபிமார்களுக்கு உள்ள அந்த சான்ஸ் வெள்ளிக்கிழமை. அதனாலதான் தப்சீல் எழுதியிருப்பாங்க, 5 பேர்களுக்கு கபரு நெருக்காது வெள்ளிக்கிழமை இறந்தவர். அது பகலா இருந்தாலும் சரி அல்ல இரவா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை யார் இறந்தார்களோ அவர்களுக்கு கபருடைய வேதனை இருக்காது. தபாரக்கல்லதி சூரா யார் ஓதுனாங்களோ அவங்களுக்கு கபருடைய வேதனை இருக்காது. யார் குலுல்லா சூரா ஓதுறாங்களோ அவங்களுக்கு கபருடைய வேதனை இருக்காது. யார் பேர்கால தீட்டுல இறந்தாங்களோ அவங்க அப்படின்னு சொல்லி கபருடைய வேதனையே இருக்காதான். அந்த அளவுக்கு ஒரு பாக்கியமானது. சஹாபாக்களுடைய காலத்துல இம்ரான் இப்னு ஹுசைன் ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க மாணவர் தான் முத்தர்ரப். வாயில அவ்வளவு சொல் பலிதம் உள்ளவங்க. எவனா ஒருத்தன் திட்டானா அங்கனையே திட்டினா அங்கனே செத்து போயிருவான் அவன். அந்த மாதிரி சொல் பலிதம் உள்ளார். ஒருத்தன் பேசி போட்டான், நான் உண்மையால வந்து அல்ல அவனை நாசமாக்குவான, அங்கனையே இறந்துட்டான். அப்படிப்பட்ட பவரான ஆள் முத்தர்ரப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹிஜ்ரி 94 வஃபாத்தானவங்க. வீட்டுக்குள்ள போனா சாப்பிடுற தட்டு கிளாஸ் என்னென்ன பாத்திரம்லாம் இருக்கோ சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வீட்டுல உள்ள அந்த சமையல் பாத்திரங்கள் எல்லாம் தஸ்பீஹ் சத்தத்தை அவங்க காதுலயே கேட்பாங்க. அவங்க கையில வச்சிருங்க சாட்டை வந்து இருட்டுல கூட வெளிச்சம் அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு சாக்கியமான
சஹாபியுடைய மாணவரா இருந்தவங்க ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கிளம்பும்போது ஒரு கிராமத்துல இருந்து ஜும்மாவுக்கு கிளம்பிட்டாங்க. வரும்பொழுது ஒரு கபரஸ்தான் வழியா வரும்போது இவங்க லேச தூக்கம், சின்ன தூக்கம். தூக்கத்துல ஒரு காட்சியை பாக்குறாங்க. இவங்க வர்றதே கபரஸ்தான் வழியா வர்றாங்க. அந்த கபராளிகள் புல்ல வெளியே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. வருகிறார் முத்தர்ரப் ஜும்மாவுக்கு வந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சத்தத்துல எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க காதுல உழுது. இந்த தூக்கத்திலே இவங்க கேட்கிறாங்க, வெள்ளிக்கிழமைன்னா உங்களுக்கு தெரியுமா? கபராளிகளே, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். வெள்ளிக்கிழமையை ஒவ்வொரு ஆகாயத்திலே பறக்கக்கூடிய பறவைகள் கூட வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் சலாமுன் சலாமுன் லயவுமுன் சாலிஹ், சலாமுன் சலாமுன் சாலிஹான நாள், சாலிஹான நாள் என்று பறவைகள் கூட ஆகாயத்திலே சத்தமிடக்கூடியது எங்களுக்கு எப்படி தெரியாம இருக்குன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாமா யாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எனக்கு சில ஞானிகள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும், ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும், ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவும் காபத்துல்லாவிலே மலக்குமார்கள் ஒன்று விடுகிறார்கள். ஒவ்வொரு இரவுலையும் எல்லா இறைநேசர்களும் எல்லா நபிமார்களும் ரசூலுல்லா உட்பட எல்லாம் ஒண்ணு கொடுக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு குறிப்பிடப்பட்ட இடம் உண்டு. கண்டவர்கள் சொன்னார்கள். அதுல ரசூலுல்லா பக்கத்துலதான் எத்தனையோ ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், ரசூலுல்லாவுடைய உம்மத்துல வந்த கோடிக்கணக்கான இறைநேசர்கள் கூட இருப்பாங்களாம். அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவுக்கு நேர் வாசல்ல, காபா வாசல்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க அதுக்கு நேரா தான் அவங்களுடைய மக்காம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் தடம் ஒரு கண்ணாடி கூண்டு இருக்கலாங்க, அதுக்கு நேரம் அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அது அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க உட்கார்ந்து இருப்பாங்கன்னு சொன்னா ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லுக்கும் ருக்குனே யமானி தண்டு தூணுக்கு இடையில உட்கார்ந்து இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குனே யமானின்னு ஒரு தூண் இருக்குல்ல, அங்கன உட்கார்ந்து இருப்பாங்க. ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லு கிட்ட வானவர்கள் இருப்பாங்க. இதை கண்டவர்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைங்கிறது வானவர்கள் காபாவிலே ஒண்ணு கூடக்கூடிய நாள் என்பதை நம்ம என்ன செய்யணும், உணர்த்தி காட்டுறாங்க. வெள்ளிக்கிழமைக்குண்டான புனிதத்துவத்தை நிறைய சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்திலே ஒவ்வொரு பொருளுக்கும் தலைவர் உண்டு. எப்படி மரத்துக்கு கருவேல மரம் தலைவர், அதுபோல சிங்கம் விலங்குகளின் தலைவர், அதே போல மொழிக்கு அரபி மொழி தலைவர், அதுபோல அரபி மொழிக்கு குர்ஆன் தலைவர், கருப்பர்களுக்கு பிலால் தலைவர், ரோமானியர்களுக்கு சுஹைபு ரூமி அவர் தலைவராக இருப்பார் சொர்க்கத்துல, பாரசீகர்களுக்கு சல்மான் பாரிசில்லானு தலைவராக இருப்பார். ஆக மாதங்களுக்கு ரமலான் மாதம் தலைவர், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களுக்கு தலைவர், நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளுக்கு தலைவர். எல்லாத்துக்கும் தலைவர் உண்டு. ஆனா ஒவ்வொரு பறவைகளுக்கும் தலைவர் உண்டு. ராஜாளி பறவைகளின் தலைவர். அது மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களுக்கு தலைவர் நாயகமே. நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் ஒரு தலைவரான நாள்ல நாம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ளணும். ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயணம் போயிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க ஒரு மான், ஒரு வேடன் ஒரு மானை வேட்டையாடி இருந்தான். இந்த மான் கத்துச்சு, அல்லாஹ்வுடைய நபியே, நான் 3 நாள் அந்த விலையில கிடக்குறேன், நீங்க என்னை கொஞ்சம், நான் என்னுடைய குட்டிகள்கிட்ட பால் கொடுத்துட்டு வந்துடுறேன், என்னை அவுத்து கூட சொல்லுங்க. என்ன கேரண்டி? நாங்க போயிட்டு திரும்ப வரலன்னா, யார் ஒருவன் வெள்ளிக்கிழமை அன்று அவனுக்கு தண்ணீர் இருந்தும் எவன் குளிக்கவில்லையோ அவனை விட கேவலமாக நான் ஆயிடுவேன். வெள்ளிக்கிழமை குளிக்கணும். வெள்ளிக்கிழமைங்கிறது அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது. ஆக யாருக்கு குளிக்கலையோ அவனை விட நான் கேவலமா ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னவனே, சரி நான் பொறுப்பு, நீ போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தவொடனே அதை சாட்டி விட்டு போயிட்டாங்க. இந்த மானை நம்ம காப்பாத்துறதுக்காக ஒரு தங்க கட்டி எடுத்துட்டு வந்தாங்க. எப்படியாவது அல்லாஹ் சொன்னா, இந்த தங்க கட்டியை கொடுத்து அந்த வேடன் இருந்து அதை காப்பாத்தி விடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அந்த தங்க கட்டியை கொண்டு வரும்போது அதுக்குள்ள அந்த மானை அவன் அறுத்துட்டான். அவங்க திட்டினாங்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத்து இல்லாம போட்டுமாக, ஏன்டா அதுக்குள்ள அவசரப்பட்டேன்னு சொன்னாங்க. அல்லாமா கல்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, சோவியத் ரஷ்யாவில ஒரு மனிதர் சோமில்லாம ஆயிட்டார். சோவியத் ரஷ்யால சமர்கந்த் என்ற ஊர்ல. அவர் என்ன சொன்னாரு, இந்த நோயிலிருந்து நான் குணமானா என் பெற்றோர்களுக்கு, இறந்த என்னுடைய பெற்றோர்களுக்கு வெள்ளிக்கிழமை செய்யற எல்லா நன்மையும் இந்த பெற்றோர்களுக்கே நியத்து வைப்பேன் அப்படின்னு நியத்து வச்சார். அதே மாதிரி ரொம்ப காலமா என்ன செய்தாரு, தன்னுடைய பெற்றோர்களுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை நிறைய அமல் செய்து, நிறைய தான தர்மம் செய்து பெற்றோர்களுக்கு நியத்து வச்சு ஈசா சவாப் நன்மையை செலுத்திக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவருக்கு அன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. உடனே ஒரு அறிஞர்கிட்ட வந்து விளக்கம் கேட்டாங்க, இந்த மாதிரி நான் ஒரு நியமசம் வச்சிருக்கிறேன், நியமசம் வச்சுட்டா பரல கடமையா போயிடும், நிறைவேற்றி ஆகணும், என்னுடைய வாரம் நிறைய அமல் செய்வேன், நிறைய தர்மம் கொடுப்பாரு, என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் என்ன செய்யணும்,
நியத்து வைப்பேன் நியத்து வச்சிருந்தேன், இந்த வாரம் ஒண்ணுமே கிடைக்கல, என்ன செய்யறது, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு அறிஞர் சொன்னாங்க, தர்பூசு பழம் வாங்குங்க, அதனுடைய தோலை புள்ள வெட்டுங்க. எதை வெட்டு, எதை வாங்குங்க? தர்பூசு பழம் தோலை யாரா திம்மாத மாதிரி நம்ம திங்க மாட்டோம். தோலை புள்ள வெட்டி செதுக்குங்க, அந்த தோலை செதுக்கி அந்த தோலை புள்ள கழுவுங்க. பயணிகள் பயணம் போகுமா இல்லையா, பயணிகளுடைய வாகனம் போகுமா இல்லையா, அதை அங்கன கொண்டு போடுங்க பாதையில. யார் சாப்பிடட்டும், அந்த கால்நடைகள் கழுதைகள் சாப்பிடட்டும். இந்த நன்மையை யாருக்கு சேருங்க? ஏன்னா கால்நடைகளுக்கு தீனி கொடுக்கறது நன்மை தானங்க. இந்த நன்மை யாருக்கு நியத்து வைங்க? உங்க பெற்றோர் நியத்து வைங்க. அன்னைக்கு இரவு கனவுல பெற்றோர்கள் 2 பேரும் சேர்ந்து புள்ளையை கட்டி பிடிச்சாங்களாம், குத்தி சொன்னாங்களாம், மகனே நீ எவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு நீ அனுப்பி கொண்டே இருக்கிறாய், எங்களுக்கு தர்பூசு பழம் திங்கணும்னு ஆசை இருந்தது, அதையே நீ நிறைவேற்றி விட்டாய் மகனே. ஆக வெள்ளிக்கிழமை நாம கொடுக்கிற தர்மங்கள் எவ்வளவு பெரிய, அப்ப தர்மங்கள் போகக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. எல்லா உயிர்களும் அழியாது, இதான் நம்முடைய சித்தாந்தம். மன்னரைகள் உயிர்கள் வருகிறது வெள்ளிக்கிழமை வருகிறது. அதனாலதான் பாருங்க, நிறைய பேர்கள் பெரிய பெரிய ஜும்மா பள்ளியாசல் எல்லாம் தொழுது முடிச்சு நேர போய் நினைச்சுவாங்க, மையவாடியில போய் துவா செய்துட்டு இருப்பாங்க, பெற்றோர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு துவா செய்துட்டு இருப்பாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதிரி புனிதத்துவம் பெற்ற இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே நாம் நிறைய செலவாத்துகளையும், நாம் தற்பொழுது என்னென்ன துவாக்களை எல்லாம் இப்பொழுது முதல்ல முன்னுரையிலே சொன்னோமோ அதை அத்தனையும் நாம் நோட் பண்ணி, நாம் அதனாலதான் பதிவு பண்ணக்கூடியதுல நான் ஸ்கிரீன்லயே ஓட விட்டுருவோம். இந்த துவாவை நீங்க அப்படியே தெரிகிற மாதிரி அங்கனே ஸ்கிரீன்லயே நாம் என்ன யூடியூப்ல ஓட விட்டுருவோம். அந்த துவாக்களை எல்லாம் கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை இருக்கிறதோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இது ஒளிமயமான நாள், இது ஒரு பரக்கத்தான நாள், இது ஜொலிக்கிற நாள் சொன்னாங்களா இல்லையா? அதனால வெள்ளிக்கிழமை வந்த உடனே டிவி ஆஃப் பண்ணிடணும். நீ வெள்ளிக்கிழமை டிவி போடாத, அதனால ஞாயிற்றுக்கிழமை போடுங்க அப்படின்னு சொல்லல. அந்த இரவை நம்ம கொச்சப்படுத்து நிறைவேறைக்கு வரும்போது பாக்குற 12 மணி வரைக்கும் சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கோம் வீட்டுல. எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் அவனுக்கு பரக்கத்து வருமா? மலக்குமார்கள் கோவப்பட மாட்டாங்க. இவன் யாரு, அதாவது அந்த நாளை கண்ணியப்படுத்தின, அந்த நாளை கேவலப்படுத்தினான். ஆக புனித இரவுகள் எப்படி நம்ம டிவி பாக்குறதுனால நமக்கு அந்த இரவை இழிவுபடுத்துற பாவம் நமக்கு கிடைக்குமோ, அதே மாதிரி இந்த இரவை கண்ணியப்படுத்த என்னென்ன விஷயங்கள் கேவலமான செயல் இருக்கோ அத்தனையும் நம்ம என்ன செய்யணும், இந்த இரவுகள் நம்ம செய்யக்கூடாது. நோம்பு ஒரு நாள் மட்டுமே நிறைய பேர் கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணி வச்சுமா. வெள்ளிக்கிழமை என்னது, அது சாதாரணமான நாளா? அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமானதை பாக்கியமாக கருதக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.